ஆனா காளியா நாங்க 4 பேர் இருக்கோம், நீங்க 3 பேர் தான் இருக்கீங்க. அதனால என்ன, நான் ஒருத்த மட்டுமே 2 பேருக்கு சமம் பீம். பாக்கிறதுக்கு 2 பேர் மாதிரி இருக்கா, ஆனா விளையாட்டுல அப்படி இல்லையே. விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? நமக்கு கூட ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. நான் வெளியில விழுந்துடுச்சோன்னு நினைச்சேன். நீ முயற்சியாவது பண்ணி பாத்துருக்கலாம்ல. அடடா. சுக்கி, நாம சீக்கிரமா வீட்டுக்கு போனோம். நாம ஏன் நம்ம பொருள் எல்லாம் பேக் பண்ணி வைக்க கூடாது? சரி. அற்புதம் டோலு, நீ சூப்பரா கோலி விளையாடுறீங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. இந்த விளையாட்டை விளையாடும் போது நான் எப்பவும் தோக்க மாட்டேன். நானும் இந்த விளையாட்டை விளையாடுறேன். நீங்க கோலி விளையாட போறீங்களா? நான் விளையாட தேவையில்லைன்னா நீங்களும் விளையாட அவசியம் இல்ல டோலு போலு. இந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோலி. காளியா, நீ பண்றது சுத்தமா நல்லா இல்ல. ராஜு, ஜக்கு, வாங்க சீக்கிரம் போகலாம். டோலு, எல்லாரும் இங்க இருந்து போயிட்டாங்க, வா நம்மளும் கிளம்புவோம். என்னோட கோலி மேல இருக்கே. உங்களோட பேரு என்ன? என்னோட பேரு சோஷின். நான் ஒரு கராத்தே மாஸ்டர். நீங்க வேணும்னா கராத்தே கத்துக்கிறீங்களா? அப்படின்னா கத்துக்கணுங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கே நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நான் பஞ்சிங் பண்ண போறேன். இது கிக்கிங். எதிரிக்கு கொடுக்கிற பஞ்சை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்றேன். இப்ப நான் பண்றேன். அவங்க வித்தியாசமா மட்டும் இல்ல, பாக்கிறதுக்கு ஜோக்கர் மாதிரியும் இருக்காங்க. அடக்கி பேச கத்துக்க இல்லனா உன்னை. நீங்க அது கராத்தே கத்துக்கிறது, உங்களால எங்களை எதுவும் பண்ண முடியாது. டோலு போல உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? எங்க பாரு, எங்க விஷயத்துல தலையிட்ட இல்லனா என்ன பண்ணுவீங்க? உன் கூடவும் சண்டை போட நாங்க தயாரா இருக்கோம். நீ இந்த விஷயத்துல தலை
இவ்ளோ திமிரா? சரி வாங்க பார்க்கலாம். ஏன் இந்த கராத்தே கலைய அரண்மனையில வச்சுக்க கூடாது? அப்பதான் மகாராஜா உங்க திறமைய தெரிஞ்சுக்க முடியும். தோலக்பூர் வாசிகளும் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. சரி, எங்க வேணா எப்ப வேணா நாங்க சண்டை போடுவோம். இந்த போட்டியோட வெற்றியாளர் பீம். இந்த கலையால மத்தவங்க துன்பம் ஏற்படுறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஆபத்து காலத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்யதான் இந்த கலை. பீம் தான் உண்மையான பலசாலி. அவன் எப்பவும் மத்தவங்களோட நலனுக்காக மட்டும்தான் அவனோட பலத்தை பயன்படுத்துறான். சாயந்தரம் சுட்கி வந்ததும் லட்டு பண்றது எப்படின்னு கத்து கொடுக்கணும். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சாச்சு. நீங்கெல்லாம் யாரு? உங்களுக்கு வந்துரு, இல்லனா எடுத்துட்டு வாங்க. இங்க என்னவோ எழுதி வச்சிருக்காங்க. பீம், டுன்டுன் ஆன்ட்டிய நாங்க கடத்தி வச்சிருக்கோம். அவங்கள நீ உயிரோட பாக்கணும்னா மரியாதையா எங்க கிட்ட சரணடைஞ்சிரு. அது மட்டும் இல்லாம நீ கவலைப்படாத சுட்கி. டுன்டுன் ஆன்ட்டிய நான் காப்பாத்துவேன். ஐயோ டுன்டுன் ஆன்ட்டி. அட, நீ டுன்டுன் ஆன்ட்டிய பாத்தியா? நான் ஓடி ஓடி அந்த கல்லு கிட்ட போனப்போ அந்த அமங்கல சிங்கத்தையும் அவனுடைய கூட்டாளிகளையும் டுன்டுன் ஆன்ட்டிய புடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இழுத்துட்டு போறதை நான் பார்த்தேன். இப்ப சொல்றேன், உன்னை காப்பாத்த பீம் எப்போ இங்க வருவானோ அப்ப அவனை நாங்க நல்லா கவனிச்சிடுவோம். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா கூட பீம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அமங்கல சிங்கம், மரியாதையா ஆன்ட்டிய விட்டுடு, இல்லன்னா இதுக்கு ரொம்ப அனுபவிப்ப. அவன் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கான், பார்த்துட்டு நிக்கிறீங்க, போய் புடிங்க அவனை. பீம் கலச்சு போயிட்டான். அவனுக்கு இப்ப லட்டு வேணும். இந்த பீம், இந்த லட்டுவை நான் விசேஷமா உனக்காகவே பண்ணி கொண்டு வந்திருக்கேன்.
டுன்டுன் ஆண்டி, உங்க பொண்ணு சுட்கி ரொம்ப பிரமாதமா லட்டு பண்ணியிருந்தா. எனக்கு இவளை பத்தி நல்லா தெரியும். இவ கண்டிப்பா என்னை விட அற்புதமா லட்டு பண்ணுவா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சுட்கி.